கண் குளிர்ச்சி கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா முதல் ஷரத்து என்னட்ட உள்ள பேட் ஹேபிட்டை நீக்கணும். என்ன பேட் ஹேபிட்டுங்க? என்னட்ட என்னெல்லாம் கெட்ட விஷயங்கள் இருக்குதோ, அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் எதையெல்லாம் விட்டு தடுத்தார்களோ அதையெல்லாம் விட்டு தவிர்ந்து கொண்டாலே எல்லாமே சரியாக விடும். நாம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம்? எல்லாம் கிடைக்கணும், நிம்மதி கிடைக்கணும், வாழ்க்கையில சுபிச்சம் கிடைக்கணும், என்னுடைய பிள்ளைகள் மூலியமா கண் குளிர்ச்சி கிடைக்கணும். ஆனா என்னட்ட இருக்கிற பாவத்தை நான் நீக்குவதற்கு தயாராக இல்லை. உதாரணமாக ஒரு கிணத்துல எலி செத்து போயிடுச்சு, கிணத்துல எலி செத்து கிடக்கின்றது. இப்போ நாம அந்த கிணத்தை சுத்தம் பண்ணணும். அந்த தண்ணி அள்ளி அள்ளி ஊத்திக்கிட்டே இருக்கிறாரு. கிணறு சுத்தமாகுமா? கண்டிப்பாக கிணறு சுத்தமாகாது. என்ன காரணம்? முதல் விஷயமாக அந்த எலியை எடுத்து வெளியே தூக்கி போடணும். எலியை எடுத்து வெளியே தூக்கி போட்டுட்டு அதுக்கு பிறகு நம்முடைய தண்ணியை சுத்தம் பண்ணணும்னு சொன்னா அது என்ன செய்யும்? சுத்தமாகும். இதுதான் அடிப்படையான விஷயம். என்னொட்ட அதே போலதான் என்னட்ட நிறைய கல்பு நிறையாக, உள்ளம் நிறையாக பாவங்கள் இருக்குது. என்னுடைய கண்ணுல பார்க்க கூடாததை நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், பேசக்கூடாததை பேசிக்கிட்டு இருக்கிறேன், நினைக்க கூடாததை சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஆனா எனக்கு எல்லாமே கிடைக்கணும்னு சொன்னா எப்படிங்க அது சரியாகும்? எப்படி சரியாகும்? அதனால முதல் விஷயம், எங்க வீட்டுல சந்தோஷம் ஏற்படணும், எங்க வீட்டுல ரிஸ்க்ல பரக்கத்து ஏற்படணும், நிம்மதி ஏற்படணும், நோய் இல்லாத வாழ்க்கை ஏற்படணும்டா. முதல் ஷரத்து, அல்லாஹ் சொல்லக்கூடிய முதல் ஷரத்து, முதலாக நம்முடைய பாவங்களை விட்டும் நாம என்ன செய்யறது? தூரமாக ஆகணும். ஏனென்று சொன்னால் அல்லாஹ் சொல்கின்றான், ஒமை யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மஹ்ரஜன் வ யர்ஸுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிபு. அதை விட்டுட்டோம். அல்லாஹ்வுடைய பயத்தை, அல்லாஹ்வுடைய அச்சத்தை நாம விட்டுட்டோம். எல்லாம் கிடைக்கும் கேட்கிறோம். எப்படி கிடைக்கும்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஒமை யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மஹ்ரஜா. நீங்க உங்களுக்கு வேணுமா, உங்களுக்கு நிம்மதி வேணுமா, உங்களுக்கு சலாமத்தான வாழ்க்கை வேண்டுமா, நீங்க என்ன செய்யுங்க? அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். வ யர்ஸுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிபு. நீங்கள் அறியாத புறத்திலிருந்து உங்களுக்கு அல்லாஹ் ரிஸ்கை தருகின்றே. ரிஸ்க்னா என்ன சொல்லுவாங்க? முஃபஸ்ஸிரீன்கள் அழகான ஒரு விளக்கம் சொல்றாங்க. பொருளாதாரமாக இருக்கட்டும், உணவாக இருக்கட்டும், நிம்மதியான வாழ்க்கையாக இருக்கட்டும், எல்லாமே அதில் அடைஞ்சிரும். எனக்கு இல்லடம் தேவைப்படுது, கண்டிப்பாக அல்லாஹ் கொடுப்பான், அதில் பரக்க செய்வான். பரக்கத்தான வாழ்க்கை கிடைச்சிரும். 10,000 இல்லை, 1 கோடி ரூபாயில முடிக்க வேண்டிய விஷயத்தை அல்லாஹ் 1 ரூபாயில முடிச்சு தருவான். ஆனா ஷரத்து என்ன? நாம அல்லாஹ்வை ஐந்து கொள்ளணும், அல்லாஹ்வை அஞ்சு கொள்ளணும். அப்ப அல்லாஹ்வை அஞ்சு கொள்ளணும் அப்படின்னு சொன்னா நம்மள்ட்ட பல விஷயங்கள், நம்மளுடைய விஷயங்கள்ல மாறணும். முதல் விஷயம் என்ன செய்யணும்? அல்லாஹ்வை அஞ்சு கொள்றதுக்கு முதல்ல நம்மள்ட்ட இல்மு ரீதியான விஷயங்கள்ல நம்மளை மேற்படுத்தணும். நம்ம என்ன செய்யறது? அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அழகான முறையில் ஒரு வார்த்தை சொல்றாங்க, ஒரு ஆயத்தை தஜ்வீதோட ஓதுவது 100 ரக்காத்துகள் நஃபில் தொழுவதை விட சிறந்தது. அலி ரலியல்லாஹு என்ன செய்யறாங்க? அதே போல நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அறிந்து 2 ரக்காத்துகள் தொழுவது 1000 ரக்காத்துகள் அறியாமல் தொழுவதை விட சிறந்தது. இப்ப நாம யோசிக்கணும், என்னுடைய இல்முல எந்த விஷயம் எவ்வளவு அளவு இருக்குது, நான் எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய இடத்துல நெருங்கி இருக்கிறேன். உதாரணமாக நான் அல்லாஹ்கிட்ட நெருங்கணும்டா நம்மளுடைய இபாதத்துகள் நம்மளுக்கு ஏற்றுக்கொள்ளணும். இப்போ நான் துவா செய்கிறேன்னா துவாவை ஏற்றுக்கொள்ளணும். முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுறாங்க, நான் துவா செய்யும் பொழுது என்னுடைய கண்கள் இருந்து கண்ணீர் வரவில்லை என்று சொன்னால் நான் அல்லாஹ் விட்டு தூரமாக இருக்கிறேன். நினச்சிக்கிடுங்க, ஞாபகத்தில் வைக்கணும். நான் துவா செய்கிறேன், என்னுடைய துவா மூலியமாக கண்களிலிருந்து கண்ணீர் வருதா? அப்ப நான் எந்த அளவுல நிலைமையில இருக்கிறேன்? இரண்டாவதாக எழுதுகின்றாங்க, நான் இன்றைக்கு குர்ஆன் ஓதவில்லை என்று சொன்னால், குர்ஆனுடைய வார்த்தைகளை படிக்கவில்லை என்று சொன்னால் நான் பாவத்திலே இருக்கிறேன் என்பதாக எண்ணிக்கொள்ளுங்கள். குர்ஆன் டெய்லி குர்ஆன் ஓதணும். ஏன்? ஹுதல் லில் முத்தகீன், தக்வா உடையவர்களுக்கு மட்டும்தான் அந்த குர்ஆன் என்ன செய்யும்? வழிகாட்டும் என்பதாக குர்ஆனிலேயே அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அப்ப நான் எந்த நிலைமையில இருக்கிறேன்? எனக்கு எல்லாம் வேணும்,
ஆனா நான் என்ன செய்ய மாட்டேன், அல்லாஹ் சொன்னதின் பிரகாரம் நான் நடக்க மாட்டேன் என்று சொன்னால் நம்ம எப்படி என்ன செய்ய முடியும்? கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, இதையெல்லாம் நாம எப்ப நம்மளை வளர்த்துக்கிறோமோ வாழ்க்கை என்பது அழகான ஒரு விஷயம். இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்வார்கள், ஒவ்வொரு மூச்சு விடுவது இருக்குது அவ்வளவு வேள்வி உள்ளதாக இருக்கின்றது, அவ்வளவு விசேஷமாக இருக்கின்றது, அவ்வளவு பரக்கத்தானாக இருக்கிறது. இதற்கு அல்லாஹ்விடத்திலே நாம் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்கின்றோம். ஒன்று நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கிறங்க, உலகத்துல பிறந்ததினுடைய நோக்கம் ஒன்று இருக்குது, தேவை ஒன்று இருக்குது. உலகத்துல பிறந்ததினுடைய நோக்கம் ஒன்று இருக்குது, தேவை ஒன்று இருக்குது. நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப எல்லாமே பிரச்சனையாக மாறுவதற்கு காரணம் என்னன்னு சொன்னா, நோக்கத்தை தேவையாக ஆக்கிட்டோம், தேவையை நோக்கமாக ஆக்கிட்டோம். அது என்ன தேவையை நோக்கமாக ஆக்கிட்டோம்? நோக்கத்தை தேவை, உலகத்துல பிறந்தோம், வாழ்ந்தோம், சாப்பிட்டோம், சம்பாதிச்சோம், வீடு கட்டணும், பிள்ளைகளை திருமணம் முடிச்சு கொடுத்தோம், பேரம்பேத்திகளை கொஞ்சணும், ஒரு நல்ல கார் வாங்கணும், வீட்டில் ஏசி வச்சோம், எல்லாம் வசதியாக வாழ்ந்தோம். இது எல்லாம் தேவைதானே தவிர நோக்கம் அல்ல. எப்படி மலம் ஜலம் கடிப்பது ஒரு தேவையோ அதே போல நான் சாப்பிடுவது இபாதத்து செய்வதற்கு ஒரு தேவை. எனக்கு பலம் வேணும். என்னுடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்வது, பிள்ளைகள் என்ன செய்வது, இபா செய்வதற்காக, அடுத்த தலைமுறை இபா செய்ய வேண்டும் என்பதை பராமரிப்பதற்காக. வீடுல இருக்கிறோம், நான் இபாத செய்வதற்கு அது ஒரு தங்குமிடம். இது எல்லாமே தேவைதானே தவிர நோக்கம் அல்ல. நோக்கம் என்ன? அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை, வமா ஹலக்குத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். என்னை வணங்குவதற்காக மட்டும்தான் என்ன செஞ்சிருக்கிறேன், உங்களை நான் படைத்தேன். இப்ப யோசிக்கணும், நான் எந்த அளவு அல்லாஹ்வோட நெருங்கி இருக்கிறேன், நெருங்கிறதுக்காக நான் என்ன தயாரிப்பு செஞ்சு வச்சிருக்கிறேன். 2 ரக்காத்து என்னால தொழுக முடியுதா? அந்த தொழுகையில என்னிடத்துல ரூஹானியத்து இருக்கின்றதா? தொழுகையில தக்பீர் கட்டின உன்னையும் தான் சால்னாவில் உப்பு போட்டோமா இல்லையாங்கிற சிந்தனை வருது. தக்பீர் கட்டின உடனே தான் அப்பா வீட்டில் போகும்போது கணவர் சொல்லிட்டு போனாரு, ரசம் வைக்கணும்னு சொல்லிட்டு போனாரு, ரசம் வைக்கலையே, வந்தவனையும் திட்டுவாரு. எப்ப ஞாபகம் வருது? தக்பீர் கட்டினவனையும் தான் ஞாபகம் வருது. இந்த நிலைமையில தான் என்னுடைய தொழுகை இருக்குது. சரி, அது உள்ள தொழுகையில சிந்தனை இல்லை. நான் தொழுகையில ஓதக்கூடிய சூறாக்கள் சரியாக இருக்கின்றதா? நாம யோசிக்கணும். என்னுடைய தொழுகை சரியாகிவிட்டால் எல்லாமே சரியாகிடும். என்னுடைய வாழ்க்கை சரியாகிடும், என்னுடைய கபருடைய வாழ்க்கை சரியாகிடும், ஆகிரத்துடைய வாழ்க்கை சரியாகிடும். என்னுடைய நிலைமை என்ன? நான் தொழுகை இல்லை, தொழுகையில சரியாக இல்லை, நாங்க புலம்புறேன், எப்படி தீர்ப்பாகும்? எதை நோக்கி ஓட வேண்டுமோ அதை நோக்கி தான். அசலை விட்டுட்டு நாம என்னதான் செஞ்சாலும் அதற்கு தீர்வாகாது. நான் போற இடத்துல எல்லாம் ஒரு முல்லா நசுருதீனுடைய கதை சொல்வது வழக்கம் இருக்கிறது. முல்லா நசுருதீன் என்ற தத்துவ கவிஞர் ஒரு தடவை வீதியில ஒரு பொருளை தேடிக்கிட்டு இருந்தார். வந்து ஒருத்தர் கேட்டாரு, என்ன தேடுறீங்க? அவர் சொன்னாரு, சாவி தொலைஞ்சிருச்சு, சாவியை தேடுறேன். ஒருத்தர் வந்தாரு, அவரும் தேடினார், கிடைக்கல. 3வது நபர் வந்தார், 4வது நபர் வந்தார். இப்படி கிட்டத்தட்ட பல நபர்கள் சேர்ந்துட்டாங்க. சேர்ந்து தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. தேடி இருக்கும்போது என்ன செய்யல, கிடைக்கல. ஒரு அறிவாளி நபர் வருகின்றார். வந்துட்டு சொன்னார், முல்லாவும் இவ்வளவு நபர்கள் நீங்க தேடுறீங்கள, என்ன தேடுறீங்க? ஒரு நபர் சொன்னார், முல்லாவுடைய சாவி தொலைஞ்சிருச்சு, அந்த சாவியை நாங்க தேடுறோம். இப்போ வந்தவர் கொஞ்சம் அறிவாளி, எவ்வளோ நேரமாக தேடுறீங்க? ரொம்ப நேரமாக தேடுறோம். ரொம்ப நேரமாக தேடிக்கிட்டு இருக்கிறோம். இவ்வளோ நேரமாக தேடி, இத்தனை நபர்கள் தேடி சாவி கிடைக்கலையா என்ற ஒரு சந்தேகத்துல முல்லாவை தனியா கூப்பிட்டு கேட்டாரு, சாவியை எங்க தொலைச்சிங்க? முல்லா கூலா பதில் சொன்னாரு, சாவியை வீட்டுல தொலைச்சேன், சாவியை வீட்டுல தொலைச்சேன். இப்போ கேட்டாங்க, வீட்டுல தொலைச்ச சாவியை ஏன் வீதியில தேடுறீங்க? முல்லா கூலா பதில் சொன்னாரு, வீட்டுல வெளிச்சம் இல்லை, வீதியில தான் வெளிச்சம் இருக்குது, அதனால நான் என்ன செய்யறேன், சாவியை தேடுறேன். இந்த சாவியை
கியாமத்து நாள் வரைக்கும் தேடுனால கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்காது. ஏன்? தொலைச்சது வீட்டில், தேடுறது வீதியிலே. அதே போலத்தான் நம்முடைய விஷயங்களும். அல்லாஹ் சொல்றான், உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகணுமா, நீங்க அல்லாஹ்வுடைய நெருங்கணுமா, எந்த சமுதாயத்திற்கும் கொடுக்காத ஒரு பொக்கிஷத்தை கண்மணி நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக அல்லாஹ் நமக்கு கொடுத்தா தொழுகை என்ற ஒரு பொக்கிஷம். உங்களுடைய தேவைகளை இந்த தொழுகை மூலியமாக நீங்க நிறைவேற்றிக் கொள்ளுங்கள், அல்லாஹ்விடம் நெருங்கிக் கொள்ளுங்கள் என்பதாக. அதுல ரூஹானியத்து இல்லை என்று சொன்னால் நீங்க எவ்வளோ திறவை தான் ஓடினாலும் சரி, என்ன செய்ய முடியாது? எதையுமே சாதிக்க முடியாது. அப்ப நம்முடைய தொழுகை என்ன இருக்குது? அல்லாஹ் சொல்றான், வயலுல் லில் முஸல்லீன், தொழுகையாளிகளுக்கு நாசம் உண்டாவதாக. நவுதுபில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்கணும். நம்ம என்னங்க அப்படி தப்பு செஞ்சோம்? என்ன செஞ்சோம்? வட்டி வாங்கினோமா, இல்லை அடுத்தவங்களை மோசடி செஞ்சோமா? அடுத்தவங்களை மோசடி செஞ்சோமா, இல்லை செய்யக்கூடாத தவறுகள் செஞ்சிட்டோமா? தொழுகைத்தானே செஞ்சோம். ஏன் அல்லாஹ் இந்த வார்த்தையை சொல்லணும்? முஃபஸ்ஸிர் அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான், அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், அவர்கள் பொடுபோக்காக தொழுகின்றார்கள். என்ன பொடுபோக்கு? குர்ஆன், அவர்களுடைய குர்ஆன் சரியில்லை, குர்ஆன்ல தஜ்வீது சரியில்லை, குர்ஆனை எப்படி ஓதணுமோ அல்லாஹ் பாதுகாக்கணும். 2014 நம்ம என்ன செஞ்சோம்? ஹஜ்ஜுக்கு போயிருந்தோம். ஹஜ்ஜுக்கு போகும் பொழுது கிட்டத்தட்ட அந்த நேரத்தில் நம்மளைய அமீராக ஆக்கியிருந்தாங்க. ஒரு 450 நபர்களுக்கு ஒரு பிளேட், டபுள் டக்கர் பிளேட்டு. இப்போ அமீராக இருக்க ஏதாவது செய்யணுமே, சரி பண்ணணுமே என்ற அடிப்படையில் நாம் என்ன செஞ்சோம் அப்படின்னு சொன்னால், அந்த பிள்ளை அந்த மத்திய நம்மளுடைய கூட்டிட்டு போன எல்லாருக்கும் சூறாக்களை சரி செஞ்சிடுவோம் என்ற அடிப்படையில் நாம் சூறாக்களை அல்ஹம் சூரா, சூரத் இஹ்லாஸ், குல் ஹுவல்லாஹ் சூரா, குல் யா அய்யுஹல் காஃபிரூன் அந்த சூரா, இதையெல்லாம் சரி செஞ்சு கொடுக்கலாம் என்ற அடிப்படையில் நாம் செஞ்சோம்னு சொன்னால், நம்ம முயற்சி செஞ்சால் அல்லாஹ் பாதுகாக்கணும். 70% நபர்களுக்கு, எல்லாரும் வயசு அதிகமானவங்க, என்ன நிலைமை இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், அடிப்படையான சூறாவில் தஜ்வீது இல்லை, அல்ஹம் சூரா சரியில்லை, சூரா இஹ்லாஸ் சரியில்லை, குல் யா அய்யுஹல் காஃபிரூன் தெரியலை. இப்போ நாம் ஒரு ஃபர்லை நிறைவேற்றுறதுக்காக போயிருக்கிறோம், பல லட்ச ரூபாய் செலவு செஞ்சு போயிருக்கிறோம், பல உடல் உடைப்புகளோடு போயிருக்கிறோம். நமக்கு என்ன நிலைமை? அடிப்படை இல்லையே. தொழுகையில் ஓதக்கூடிய ஃபர்லான சூறாக்களுக்கு, தொழுகையில் ஓதக்கூடிய அந்த சூறா எனக்கு சரியாக தெரியலை, அப்படி ஓதுனாலும் தஜ்வீது இல்லை. அதில் என்ன நூகாத்து இருக்கும்? லிஹ்னை ஜலி ஏற்படுகின்றது. எல்லாத்துக்கும் நாம போட்டி போடுகின்றோம். இந்த வருஷம் ரம்ஜான்ல எனக்கு 4 சேலை வேணும் என்ற அடிப்படையில் நான் என்ன செய்கிறேன்? என்னுடைய கணவர்கிட்ட சண்டை போடுறேன், பிள்ளைகள்கிட்ட சண்டை போடுறேன். நான் போன வருஷம் பிரியாணி சாப்பிட்டோங்க, இந்த வருஷம் எனக்கு மந்தி சாப்பாடு சாப்பிடும். அப்டேட் பண்ணிட்டோம். அப்டேட் வேணும், கிரில் சிக்கன் வேணும், தந்தூரி சிக்கன் வேணும். அதெல்லாம் நான் போன வருஷம் பார்க்கல. அப்டேட், எல்லாத்துலயும் அப்டேட்டு. நான் கேட்கிறேன், அல்ஹம்துலில்லாஹ், தப்பு இல்லை. என்னுடைய தொழுகையில் என்ன அப்டேட் ஆனிச்சு? போன வருஷம் வரைக்கும் 2 சூறா மனப்பாடம் பண்ணியிருந்தேன், இந்த வருஷம் என்ன செய்கிறேன்? 4 சூறா மனப்பாடம் பண்ணுறேன். எத்தனை நபர்கள் நான் முன்னே வந்தோம்? போன வருஷம் வரைக்கும் என்னுடைய சூறாக்கள்ல தஜ்வீது இல்லை, அதை சரி செய்யலை. இந்த வருஷம் நான் மதரசாவில் சேர்ந்து தஜ்வீதை சரி செய்து கொள்கிறேன். எத்தனை நபர்கள் முன்னிருந்து வந்தோம்? எனவே கண்ணியமிக்க தாய்மார்களே, கொஞ்சம் யோசிக்கணும். நிம்மதியாக இருக்கட்டும், சுபிச்சமாக இருக்கட்டும். எல்லாமே அல்லாஹும் அல்லாஹ் ரசூலும் என்ன சொன்னார்களோ அதன் மூலியமாகத்தான் கிடைக்குமே தவிர வேற எதிலையும் கண்டிப்பாக என்ன செய்யாது, கிடைக்காது என்பதை முதல்ல வேலை செய்யணும். என்ன காரணம்? நம்ம கல்விக்கு எல்லாம் முக்கியத்துவம் கொடுக்குறோம், இல்லைன்னு சொல்லலை. கல்வின்னா என்ன? ஸ்கூலுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோம், காலேஜுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஆனால் எல்லாமே கிடைக்க வேண்டியது நமக்கு கிடைச்சிச்சா அப்படின்னு சொன்னால் கேள்விக்குறிதான். ஏன் அப்படின்னு சொன்னால், கல்வின்றா என்ன? இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அழகாக சொல்லுவார்கள், கல்வி அறிவாக மாற வேண்டும்.
அறிவு அன்பாக மாற வேண்டும், அன்பு ஒழுக்கமாக மாற வேண்டும், ஒழுக்கம் அறமாக மாற வேண்டும். அறம் என்று சொன்னால் நீதம். அந்த நீதம் அல்லாஹ்வுடைய அருளை பெற்றுக் கொடுக்க வேண்டும். இந்த 5 விஷயங்கள் நமக்கு என்ன செய்யணும்? வரணும். இப்போ நான் ஸ்கூல்ல அனுப்புறேன், காலேஜில் அனுப்பிட்டேன், என் புள்ள பெரிய அளவில் படிச்சிட்டாங்க. இப்போ என்னுடைய பிள்ளைகிட்ட அறிவு கூடி இருக்குதா? யோசிக்கணும். காலம் கூட கூட என்ன எஜுகேஷன் கூட கூட உயர்வு கல்வி வர 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 நம்முடைய பிள்ளைகள்கிட்ட என்ன வரல? பணிவு வரல, ஒரு விதமான திமிரு வருது. அல்லாஹ் பாதுகாக்கணும். கல்வி என்பது சுதந்திரத்திற்காக அல்ல, கல்வி என்பது சுதந்திரத்திற்காக அல்ல, கல்வி என்பது பணம் சம்பாதிப்பதற்காக அல்ல. மாறாக கல்வி மூலியமாக பணிவு வர வேண்டும், ஒழுக்கம் வர வேண்டும், அன்பு பலர வேண்டும். நான் படிச்சுட்டேன், நான் சுதந்திரமாக செயல்படுவேன், இது அல்ல அசல் நோக்கம், அது அல்ல. அப்ப என்னுடைய பிள்ளை மூலியமாக அறிவு வளர்ந்துச்சா, அந்த அறிவு அன்பாக மாறுனுச்சா, வீட்டில் எல்லார் இடத்துலையும் பெரியவங்கள்ட்ட பணிவாக நடந்து அன்பாக அரவணைக்கிறாங்களா, தாய் தந்தைகளுடைய பேச்சை கேட்குறாங்களா, தாத்தா பாட்டிகள்கிட்ட போய் என்ன செய்கிறாங்க, அவங்களுக்கு தேவையான ஹிதமத்துகள் செய்கின்றார்களா, அதே போல பெரியவங்க வர்றாங்க மரியாதை செலுத்துறாங்களா, இது எல்லாம் வளர வேண்டும். என்னுடைய பிள்ளை காலேஜ் படிக்கிறாங்க, இது எல்லாம் வந்துச்சா, அந்த அன்பு ஒழுக்கமாக மாறுனுச்சா? எப்படி நடக்கணும்? உலகத்தில் எப்படி நடக்கணும்? அல்லாஹ் எப்படி பர்தாவோட இருக்க சொன்னா, வெளியில போகும்பொழுது எப்படி சொன்னா, யாரை பார்க்கணும்னு சொன்னா, யாரை பார்க்க கூடாதுன்னு சொன்னா, எல்லாம் மாறி போச்சு. எஜுகேஷன் கூட 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 அல்லாஹ் பாதுகாக்கணும். நிக்காஹ் என்ற பேரில் பலவிதமான அனாச்சாரங்கள், அதற்கு எல்லாம் உறுதுணையாக இருக்கக்கூடியவங்க தாய்மார்களாக இருக்கிறாங்க. எப்படி அசல் விஷயம், எப்படி பரக்கத்து ஏற்படும்? யாரும் கோச்சுக்கிறாதீங்க. என் பிள்ளையும் என்னுடைய மருமகளும், என்னுடைய பிள்ளையும் என்னுடைய வரக்கூடிய மருமகனும் நல்லாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நாம நிக்காக செய்து கொடுக்கிறோம். ஆனா எப்படி நிக்காக நடக்கணுமோ அதற்கு மாற்றமாக எல்லாருடைய பதுவாவும் ஏற்படுகிறது. நிறைய பேர் முகம் சுளிக்கிற அளவுக்கு நடந்துடுறாங்க. இந்த பிள்ளைகள் எப்படி நல்லாக இருப்பாங்க? யோசிக்கணுமா இல்லையா? துவா ஏற்படலையே. அசல் விஷயம் துவா. நபி துவாவை தான் அழகான முறையில் சொல்லி கொடுத்தாங்க. ஆரம்பத்திலே முகம் சுழிச்சிடுறாங்க. நிக்காக என்பது சடங்கு சம்பிரதாயம் இல்லையே, ஒரு இபாதத். நிக்காக என்பது இபாதத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அழகாக சொன்னாங்க. வெறும் சடங்கு சம்பிரதாயம் இல்லை. நிக்காஹுடைய மஜ்லிஸ்ல நீங்க போய் உட்காரும் பொழுது நல்ல நியத்துல கொண்டு போய் உட்காருங்க. என்ன நியத்து? 3 முக்கியமான நியத்து சொன்னாங்க. ஒன்று சொன்னாங்க, நான் இனிமே என்னுடைய கண்களால் எந்த விதமான ஹராமையும் பார்க்க மாட்டேன் என்ற நியத்துல போய் உட்காருங்க. அதுக்கு முன்னாடியே வீடியோவில் கவரேஜ் ஃபுல்லா எடுத்து அல்லாஹ் பாதுகாக்கணும். நாம என்னத்தை மறைக்க செய்யக்கூடமோ அது எல்லாம் மாற்றமாக, எது செய்யக்கூடாதுன்னு சொல்றோமோ, யார்கிட்ட காட்டக்கூடாது அந்த கேமராமேன்ட்ட என்னுடைய முகத்தை காட்டிக்கிட்டு இருக்கிறோம். நவுதுபில் அல்லாஹ் பாதுகாக்கணும். அவன் முஸ்லிம் இல்ல, என்னுடைய பரக்கத்து போயிரும். எந்த அளவுக்கு கிதாபுல எழுதுறாங்கன்னு சொன்னா, களிமா சொல்லாத நபர்கள் நம்முடைய வீட்டுல பார்த்தாங்கன்னு சொன்னா கூட பரக்கத்து போயிருமா. அப்படி இருக்கும்போது அவன் நம்மளை பக்காவாக என்ன செய்யறாங்க, கேமரா எடுத்துக்கிட்டு இருக்கிறான். அதற்கு நாம போஸ்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை எப்படி சுபிச்சமாக ஆகும்? யோசிக்கிறதா இல்லையா? இரண்டாவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் இனிமேல் என்னுடைய உடம்பிலிருந்து எந்த விதமான ஹராமையும் செய்ய மாட்டேன், விபச்சாரம் போன்ற செயல்களை செய்ய மாட்டேன். நியத்து வச்சுட்டு என்ன செய்யுங்க, மனம் மேடையில் உட்காருங்க.
மூன்றாவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொன்னார்கள், நான் சொந்த பந்தங்களை சேர்த்து வாழ்வேன் என்ற நியத்தில் நீங்க உட்கார்ந்தீங்கன்னு சொன்னா என்னுடைய பிரத்யேகமான துவா உங்களுக்கு இருக்கின்றது. அல்லாஹ் சொன்னாங்க, இந்த பெண்ணின் மூலியமாக யா அல்லாஹ் இந்த ஆணுக்கும் இந்த ஆணின் மூலியமாக இந்த பெண்ணுக்கும் பரக்கத் செய்வாயாக என்பதாக என்ன செஞ்சாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரத்யேகமாக துஆ செய்தார்கள் என்பதாக ஹதீஸ் ஷரீஃப்ல பார்க்க முடியுதுன்னு சொன்னா எல்லாமே அடிபட்டு போச்சு. என்ன காரணம்? என்னட்ட கிடைக்க வேண்டிய இல்மோ அது தப்பாக இருக்கின்றது, இல்மே நாஃபியா கிடைக்கல. நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, என்னட்ட கேளுங்க, அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக இல்மன் நாஃபியா, இல்மை பயன் தரக்கூடிய இல்மை எனக்கூடிய அல்லாஹ் என்பதாக கேட்டாங்க. எங்க இருக்கு அந்த பயனுக்குரிய? காலேஜில் இருக்கா? காலேஜுக்கு படிக்க வேணாம்னு நான் சொல்லல, உங்கள் பிள்ளைகளை படிக்க வைங்க, டாக்டராக ஆக்குங்க, இன்ஜினியராக ஆக்குங்க, தப்பு இல்லை. ஆனால் தீன் கலந்த டாக்டராக ஆக்குங்க, தீன் கலந்த இன்ஜினியராக ஆக்குங்க, தீன் கலந்த பிசினஸ் மேனாக ஆக்குங்க. உங்களுடைய பெண் குழந்தைகளுக்கு தீன் கலந்து எல்லாத்தையும் கொடுங்க. இல்லை என்று சொன்னால் குடும்பம் குடும்பமாக இருக்காது. டாக்டர் டாக்டராக இருக்க மாட்டாங்க, இன்ஜினியர் இன்ஜினியராக இருக்க மாட்டாங்க. சுயநலத்திற்காக பணத்திற்காக எதையும் செய்வதற்கு அவர்கள் தயாராக ஆகிவிடுவார்கள். நவுதுபில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்ப அடிப்படை இன்மை என்ன அப்படின்னு சொன்னா இல்மோ இந்த காலத்துல அது கிடைக்கக்கூடிய ஒன்று. அப்ப ஸ்கூல் மூலியமாகவோ காலேஜ் மூலியமாக இந்த விஷயம் எல்லாம் நமக்கு கிடைக்குதா? என்ன நல்லா ஞாபகத்துல வச்சுக்கிடுங்க, இந்த விஷயங்கள் நமக்கு கிடைக்குதா பாருங்க. என் புள்ள காலேஜ் மூலியமாக அறிவு வளர்ந்துச்சு, அன்பு வளர்ந்துருச்சு, ஒழுக்கம் வளர்ந்துருச்சு, நீதமாக நடக்குது, அல்லாஹ்வுடைய அன்பை பெற்றுக் கொடுக்குது, கிடைக்குதா? இல்லை. சரி, நம்முடைய வீட்டுடைய மாஹவுல் எப்படி இருக்குது? வீட்டுடைய மாஹவுல் அல்லாஹ் பாதுகாக்கணும். லேட்டா படுத்து லேட்டா எந்திரிக்கக்கூடிய சூழ்நிலை, லேட்டா படுத்து லேட்டா எந்திரிக்கக்கூடிய சூழ்நிலை, அதுவும் சண்டே ஆயிடுச்சுன்னு சொன்னா, ஞாயிற்றுக்கிழமை ஆயிடுச்சுன்னு சொன்னா அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் சொல்லவே தேவையில்லை. எந்திரிக்கிறதே 11 மணிக்கு, எந்திரிக்கிறது 11 மணிக்கு. இந்த நிலைமை தான். ஏன்? ஸ்கூல் இல்லை. அல்லாஹ் பாதுகாக்கணும். அதுலேயும் நம்மளுடைய தாய்மார்கள் இங்கேருந்து நம்மளுடைய பகுதியிலாம் எல்லாம் வெளிநாட்டில் இருப்பாங்க. ஸ்கூலுடைய வேன் வரும், அந்த நேரத்தில் தான் கணவர் ஃபோன் பண்ணுவார். அங்கேருந்து ஃபோன் வந்த உடனேயுமே இவங்க அங்கேருந்து வேகமாக உங்கள் பிள்ளைய வந்து ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்குள்ளே நாம் படுற பாடு. இங்கேருந்து என்ன, அவனை 10 மணி 8 மணிக்கு எழுப்பி 8:15 வேன் இருக்கும், 8 மணிக்கு எழுப்பி 2 இட்லியை திணிக்க முடியாமல் திணிச்சு, அவன் சாப்பிட மாட்டான். எந்திரிச்சவனு எப்படி சாப்பிடுவான்? சாப்பிட மாட்டான். அவன் குளிக்க மாட்டான், பக்கெட்டுக்குள்ளே முக்கி அவன் மேலே தண்ணியை ஊற்றி அவனை ட்ரெஸ்ஸை ஒத்த கையில் முட்டு மாற்றுறதுக்குள்ளே படபடப்பு வந்து ப்ரெஷர் அதிகமாகி வந்துருச்சு திட்டிக்கிட்டு அந்த ஸ்கூலுக்கு அனுப்பி முடிக்கும் போகும்போது ஏதோ ஃபோன் வரும், உங்கள் பிள்ளைய நான் ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்குள்ளே நான் படுற பாடு. நான் கேட்குறேன், ஃபஜ்ருக்கு முன்னாடியே எந்திரிச்சிருந்தோம்னு சொன்னால் ஃபஜ்ரு தொழுதுட்டு பிள்ளைகள் அழகான முறையில் குரான் ஓதிட்டு அந்த பிள்ளைகள் அதோடைய தேவைகளை முடிச்சு எவ்வளவு நேரம் பரக்கத்தான ஒரு நேரம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொன்னார்கள், காலை நேரம் பரக்கத்துடைய நேரம், காலை நேரம் பரக்கத்துடைய நேரம். யார் அன்றைய காலை நேரத்தில் இஷ்ராக் வரைக்கும் எந்த வீட்டிலே பெண்கள் தூங்குகின்றார்களோ, இஷ்ராக் வரைக்கும் சூரியன் உதயமாகிற வரைக்கும் யார் எந்த வீட்டில் பெண்கள் உறங்கி கொண்டு இருக்கிறார்களோ அந்த வீட்டில் அவருடைய கணவர் குமியலாக மலை போல தங்கங்களை வச்சிருந்தாலும் சரி, பொருளாதாரத்தை வச்சிருந்தாலும் எல்லாமே ஒன்றும் இல்லாமல் ஆகிவிடும் என்பதாக சொன்னார். நவுதுபில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்ப அந்த இல்மு நம்மள்ட்ட இல்லை. எங்க வருது? அல்லாஹ்வுடைய அன்பை பெற்றுக்கணும். அதற்கு வீட்டுடைய மாஹவுலும் சரியில்லை. நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. பெண்கள் வந்திருக்கிறாங்க சொல்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒரு சஹாபி கேட்டாங்க, எந்த பெண்மணியை திருமணம் முடிக்கணும்? அவங்க சொன்னாங்க, ஃபஜ்ர் தொழுகக்கூடிய பெண்மணியை திருமணம் முடித்துக் கொள்ளுங்க, ஃபஜ்ர் தொழுகக்கூடிய பெண்மணியை தெரிந்து கொள்ளுங்க. இந்த விஷயத்தை வச்சுக்கிட்டு ஆய்வு செஞ்சாங்க. ஆய்வு ஆஸ்திரேலியாவுடைய யூனிவர்சிட்டியில் ஆய்வு செஞ்சாங்க. ஏன் இப்படி சொன்னாங்க? நபி யாரு
மாற்று மத சகோதரர் என்ன செய்கிறாங்க, ஆய்வு செய்கிறாங்க. இந்த வார்த்தை ஏன் சொல்லணும் நபி? நிறைய ஆய்வுக்கு பிறகு சொன்னாங்க, ஆணினுடைய தோலினுடைய தன்மையும் பெண்ணினுடைய தோலினுடைய தன்மையும் மாறுபட்டு இருக்கின்றது. எப்ப சூரியன் உதயமாவதுக்கு முன்னாடி ஒரு ஆண் எந்திரிச்சான்னு சொன்னா உடனே அவனுடைய சீதோச நிலைமை மாறிடும், சரியாயிரும். ஆனா பெண்கள் எந்திரிச்சாங்கன்னு சொன்னா அவங்களுடைய உடல் வாகு சரியாகுவதற்கு சொல்றாங்க கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆகுமா. அப்ப உடனே சரியாகணும்னு சொன்னா என்ன செய்யணும்டா, சூரியன் உதயவாரத்துக்கு முன்னாடி அவங்க தோலில தண்ணீர் பட்டது என்று சொன்னால் உடனே எல்லாம் சரியாகிவிடும். குறிப்பாக சொல்றாங்க மென்சஸ் சரியாயிரும்ங்கிறாங்க. அப்போ உடல்ல ஏற்படுற பெண்களுக்கு எல்லா நோய்க்கும் காரணம் என்ன அப்படின்னு சொன்னா மென்சஸ், மாதவிடாய். அந்த மாதவிடாய் சரியாயிருச்சுன்னா எல்லாமே சரியாயிரும், குழந்தை பாக்கியம் கிடைச்சிடும். குழந்தை பாக்கியம் இல்லாமல் எவ்வளவு பண்றாங்க, எத்தனையோ டாக்டர்கிட்ட போய் ஏறி இறங்குறாங்க, பலவிதமான நோய்கள். என்ன காரணம்? இன்னும் சொல்ல போனா இன்றைய காலத்து பெண்கள்கிட்ட மென்சஸ் சரியாக வருவதில்லை என்பதாக ஆய்வு சொல்லுது. என்ன காரணம்? காலையில் அதிகாலையில் எந்திரிக்கிறது இல்லை. எந்த பெண்மணி சூரியன் உதயமாவதற்கு முன்னாடி எந்திரிச்சு ஒழு செய்கிறார்களோ அவர்களுக்கு எல்லாமே சரியாக ஆகிவிடும், குழந்தை பாக்கியம் சரியாக கிடைக்கும், நிறைய பரக்கத்து கிடைக்கும், உடல்ல எந்த விதமான நோயும் வராது என்பதாக சொல்றாங்க. நாம இல்லையே. அப்ப வீட்டினுடைய சூழ்நிலையும் சரியில்லை. சரி, வெளியில கலாச்சாரம் எப்படி இருக்குது, அல்லாஹ் பாதுகாக்கணும். அதுலயும் என்ன இல்லை, பிள்ளைகளுக்கு ஒழுக்கம் வரக்கூடிய விஷயங்கள் இல்லை. அதே போல மீடியா நம்முடைய பிள்ளைகளை எப்படியெல்லாம் குட்டிச்சவராக ஆக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஆக்கிக்கிட்டு இருக்குது. அதுலயும் என்ன இல்லை, பார்க்க கிடைக்க வேண்டியது கிடைக்கிறது இல்லை. அப்போ ஒரே ஒரு இடம், என்னுடைய பிள்ளை பிள்ளையாக ஆக வேண்டுமா, என்னுடைய பிள்ளை சொக்க தங்கமாக ஆக வேண்டுமா, நான் சரியாக அல்லாஹ்வுடைய ரசூலும் என்ன சொன்னார்களோ அதன் பிரகாரம் என்னுடைய வாழ்க்கை ஆக வேண்டுமா, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தோட இந்த உலகத்தை விட்டு பிரியணும் என்று சொன்னா அதற்காக இருக்கக்கூடிய ஒரே இடம் மதரசா மட்டும்தான். இந்த காலத்துல நாம் அதை சரியாக பயன்படுத்தலன்னு சொன்னா அல்லாஹ் பாதுகாக்கணும். நம்மளை விட மோசமானவர்கள் யாரும் இல்லை. அல்லாஹ்வை கொண்டு நம்முடைய மஸ்ஜிதில் பெண்களுக்கான மதரசா நடக்குது, ஆண்களுக்கான பிள்ளைகளுக்கான மக்தப் நடந்துகிட்டு இருக்குது, எல்லாம் நடக்குது. இதை நாம் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். வரக்கூடிய காலம் ரொம்ப மோசமான காலம். ஒரு விஷயத்தை ஞாபகத்தில் வச்சுக்கிடுங்க, கல்வினா என்ன, கல்வினா என்ன என்பதை ஆராய்ச்சியாளர்கள் 4 விதமாக பிரிக்கிறாங்க. ஒன்று பிக்யூ, பிசிக்கல் கோஷன். இரண்டாவது ஐக்யூ, இன்டெலிஜென்ட் கோஷன். மூன்றாவது இக்யூ, எமோஷனல் கோஷன். நான்காவதாக எஸ்கியூ, ஸ்பிரிச்சுவல் கோஷன். 4 விதமாக பிரிக்கிறாங்க. இதுதான் கல்வி. ஒன்று பிக்யூ, பிசிக்கல் கோஷன் என்று சொன்னால் உடல் சார்ந்த கல்வி. உடல் சார்ந்த கல்வினா என்ன? இப்போ தென்னை மரத்தில் ஒருத்தர் தேங்காய் இருக்குது, தேங்காய் பறிச்சு போடுப்பா அப்படின்னா விறுவிறுன்னு ஏறுறாரு, தேங்காய் பறிச்சு போறாரு. இது ஒரு விதமான கல்வி, உடல் சார்ந்த கல்வி. இதுக்கு எவ்வளவு தேவை அப்படின்னு சொன்னா 10% இருந்தா போதும். ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு சதவீதம் அறிவு? 10% அறிவு இருந்தால் போதுமானது என்பதாக சொல்றாங்க. இரண்டாவதாக இன்டெலிஜென்ட் கோஷன், உடல் அறிவும் அதே போல உடல் மற்றும் அறிவு சார்ந்த கல்வி. உடல் அறிவு இரண்டும். இப்ப சொல்றோம் தெரியுமா, நம்ம என்ன செய்ய ஐடிக்யூ, அல்ஹம்துலில்லாஹ். அந்த அடிப்படையில் கல்வியை 4ஆக பிரிக்கிறாங்க. ஒன்று உடல் சார்ந்த கல்வி, இரண்டாவது உடலும் அறிவும் சார்ந்த கல்வி. அதுதான் இப்போ நம்ம என்ன சொல்றாங்க, இன்டெலிஜென்ட் கோஷன் என்பதாக சொல்றாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, இப்போ சொல்றாங்களே ஐடி ஃபீல்டு, நாங்கள் கம்ப்யூட்டரில் நிறைய ஸ்மார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், நிறைய பண்ணுறோம், அறிவு சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு சொல்றாங்கல்ல. விஞ்ஞான அறிவு முதற்கொண்டு
இது எல்லாமே இதுல சேர்ந்துடும். இப்ப சொல்றாங்களே எங்கேயோ போயிட்டாங்க கம்ப்யூட்டர் உலகங்க என்பதா சொல்றாங்களே, இதைத்தான் அதை சொல்றாங்க. ஐடி ஐக்யூ, அதாவது இன்டெலிஜென்ட், அதாவது கம்ப்யூட்டர் மூலியமாக ஸ்மார்ட் ஒர்க், அது இது எல்லாமே இதை சார்ந்தது. இது எத்தனை % வேணும் அப்படின்னு சொன்னா சொல்றாங்க 20 to 30 இருந்தா போதும். 20 to 30% அறிவு இருந்தால் போதும். மூன்றாவது எமோஷனல் கோஷன், EQ. பாருங்க, டாக்டராக இருக்கிறாரு, ஆனா வீட்டுல எப்படி நடக்கணும்னு தெரியல, பிள்ளைகள்கிட்ட அன்பு செலுத்த தெரியல, மனைவிட்ட அதாவது அன்பாக நடந்துக்கிட தெரியல. பெரிய விஞ்ஞானியாக இருக்கிறாரு, வீட்டுல சமுதாயத்துல எப்படி நடக்கணும்னு தெரியல. எமோஷனல் வந்ததோட கோபப்படுறாரு. இதான் சொல்றாங்க உடலும் அறிவும் உணர்வும் சார்ந்த கல்வி. பிள்ளைகள்கிட்ட அந்த காலத்துல சஹாபாக்கெல்லாம் கேட்டாங்கல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார சொல்லலாம் பிள்ளைகளை முத்தமிடணுமா, பிள்ளைகளை எல்லாம் முத்தமிடுவீங்களா கேட்டாங்கல்ல. அதை விட வேற என்ன இருக்குது? வீட்டுல வந்ததோட என்ன செஞ்சிடணும், நம்முடைய செயல்களை எல்லாத்தையும் செருப்பை கழட்டும் போது எல்லாத்தையும் கழட்டணும். வீட்டுல அப்படிதான் இருக்கணும், வீட பார்க்கணும். தாய்க்கு முன்னாடி நான் பிள்ளை தான், என் பிள்ளை தான். இந்த வீட்டில் வெளியில இருக்கக்கூடிய எமோஷன் என்ன செய்யக்கூடாது, இங்க காட்டக்கூடாது. இது இருக்கணும் என்பதாக, இது 3ஆம் விதமான கல்வி என்பதாக சொன்னாங்க. நாட்டில் இது இல்லாததுதான் மிகப்பெரிய மைனஸ் அப்படின்னு சொல்றாங்க. பெரிய பெரிய அறிவாளிட்டெல்லாம் என்ன இல்லை, எப்படி நடந்துக்கிறேன்னு தெரியல, வீட்டுல எப்படி நடக்கணும் தெரியல, மனைவிட்ட எப்படி நடக்கணும் தெரியல. சொல்றாங்க இந்த காலத்து பிள்ளைகள்கிட்ட நல்லா படிச்சிருக்கிறாங்க, நிறைய அறிவு இருக்குது, ஆனால் தலாக்குகள் நிறைய ஆகுது. ஏன்? மனிதர்களை படிக்கவில்லை, மனிதர்களுடைய உடல் உணர்வுகளை படிக்கல, மனைவிட்ட எப்படி நடந்துக்கிறேன்னு தெரியல, கணவன் மனைவிட்ட எப்படி நடக்கணும், மனைவி கணவன்கிட்ட எப்படி நடக்கணும் தெரியல, உணர்வு சார்ந்தது இல்லை, தாயுடைய அன்பு தெரியல, தந்தைகிட்ட எப்படி பாசம் காட்டணும் தெரியல, பெரியவங்கள்ட்ட எப்படி நடந்துக்கணும் தெரியல, தாத்தா பாட்டிட்ட எப்படி நடந்துக்கணும் தெரியல. இது இல்லாததன் காரணமாக பெரிய மைனஸ் ஏற்படுகிறது என்பதாக சொல்றாங்க. இந்த அறிவு எவ்வளவு இருக்கணும்னு சொன்னா 30 to 50 வரைக்கும் இருக்கலாம். இது என்னது? EQ, எமோஷனல் கோஷன் என்பதாக சொல்றாங்க. மீதி 50% என்ன அறிவு இருக்குன்னு சொன்னா ஸ்பிரிச்சுவல் கோஷன், அல்லாஹ்வுடைய ஆத்மாவோட இணையணும், இறை பக்தி வரணும்னு சொல்றாங்க. யாரு சொல்றது? நான் சொல்லல, விஞ்ஞானிகளே சொல்றாங்க. அது 50% இருக்க வேண்டும். மனுஷனாக வாழ வேண்டும் என்று சொன்னால் இறைவனுடைய பயத்தோடு அவன் இருக்கணும். இல்ல எவ்வளவு கல்விதான் பார்த்தா சொல்லுவாங்கல்ல, திருடனா பார்த்து திருடாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. நாம் மனசால நாம பயப்படணும். அப்ப எப்படி வரணும்? என்னை ரப்பு ஒருத்தன் பார்த்துக்கிட்டு இருக்கிறான், அல்லாஹ் இப்படிதான் வாழ சொன்னா, அந்த கட்டுப்பாடு நம்மள்கிட்ட இல்லை என்று சொன்னால் மனிதனாக இருக்க மாட்டான். இது 50% இருக்கணும். இதை தான் மதரசாவுல பிள்ளைகள்கிட்ட நாம சொல்லிக் கொடுக்கிறோம். என்னங்க, தாய் தந்தைகளுடைய காலனில சொர்க்கம் இருக்குது, தகப்பனுடைய பொருத்தத்தில் அல்லாஹ்வுடைய பொருத்தம் இருக்கின்றது. இதை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. உங்கள்கிட்ட 3 பிள்ளைகள் இருக்குதா, 3 பெண் பிள்ளைகள், அந்த பிள்ளைகளுக்கு மார்க்க கல்வியை கொடுத்து ஒழுக்கமாக யார் வளர்க்குறீங்களோ அவங்க சொர்க்கவாசின்னு சொன்னாங்க. 2 பிள்ளை சொர்க்கவாசி. அந்த சஹாபி சொல்றாங்க, அந்த மஜ்லிஸ்ல யாருக்கு ஒரு பிள்ளை இல்லை, ஒரு பிள்ளை இருந்து கேட்டாலும் நீங்க ஒழுக்கமாக வளர்த்தீர்கள் என்று சொன்னால் சொர்க்கவாசி நபி சொல்லியிருப்பாங்க என்பதாக என்ன செய்றாங்க அந்த சஹாபி சொல்றாங்கன்னு சொன்னா நாம யோசிக்கணும் தாய்மார்களே, இப்ப என்னட்ட அந்த ஒழுக்கம் இருக்குதா? அது எங்க கிடைக்கும்? அல்லாஹ்வுடைய மதரசாவுல மட்டும்தான் அந்த கல்வி கிடைக்கும். அப்ப மதரசாவுடைய கல்வியில நீங்க அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் படிச்சிட்டீங்கன்னு சொன்னாவே உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே சரியாக ஆகிவிடும். இப்ப நாம அதுக்காகத்தான் நாம படுறோம். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நேரத்துல நாம பெண்களுக்கான மதரசா ஏற்படுத்தலாம் என்பதாக நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், ஒரு ஏற்பாடு செய்யறோம். நீங்க எல்லாம் ஒத்துழைப்பு கொடுப்பீங்களா? சொல்லுங்க, போய் பாருமா, எத்தனை பேர் நீங்க வந்திருக்கிறீங்க, எத்தனை பேர் ஒத்துழைப்பு கொடுப்பீங்க? கொஞ்சம் கை தூக்குங்களேன், போய் பாருங்க எத்தனை பேர் கை தூக்கியிருக்காங்க. யாரெல்லாம் மதரசாக்கு நீங்க வர்றீங்க? நான் என்னுடைய மௌத்துக்கு முன்னாடி என்னுடைய விஷயங்கள் எல்லாமே சரியாகணும். என்ன மௌத்துக்கு முன்னாடி என்னுடைய குர்ஆன் சரியாகணும், மௌத்துக்கு முன்னாடி என்னுடைய தொழுகை சரியாகணும், மௌத்துக்கு முன்னாடி என்னுடைய ஒழுக்கம் சரியாகணும், மௌத்துக்கு முன்னாடி அல்லாஹ்வுடைய அன்பை பெற்றுக்கொள்ளணும்.
அதற்காக தான் மதரசா கையை தூக்குங்க, எல்லாரும் வரலாமா இன்ஷா அல்லாஹ், 1 மணி நேரம் இன்ஷா அல்லாஹ். அதற்காக மஷரா செய்வோம். எந்த நேரத்தில் எப்ப எப்படி ஆரம்பிக்கலாம், எல்லாருடைய ஒத்துழைப்போட பெண் உஸ்தாதை போட்டு இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யலாம், சிறப்பான முறையில் நாம செய்யலாம். ஒத்துழைப்பு கொடுக்கலாமா இன்ஷா அல்லாஹ்? மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பரக்கத் செய்யட்டும். அதே போல நம்முடைய மக்தப் மதரசா நடந்துகிட்டு இருக்கு. சொல்லுங்கம்மா, எல்லாரும் வர்றன்னு இருக்கிறாங்க. மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பரக்கத் செய்வானாக, அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. அதே போல நம்முடைய பிள்ளைகள் வர்றாங்க. நம்முடைய பிள்ளைகள் இப்போ உள்ள சூழ்நிலை தெரியும். இந்த நிலைமையிலேயே இந்த பிள்ளைகள்கிட்ட சரியான முறையில் மார்க்கத்தை கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா வரக்கூடிய காலம் சிறப்பாக அமையும். இல்லை உங்களுடைய பிள்ளை ஞாபகம் வச்சுருங்க, பிள்ளைகள் பிள்ளைகளாக ஆக வேண்டும் என்று சொன்னால், பிள்ளைகள் சொக்க தங்கங்களாக ஆக வேண்டும் என்று சொன்னால், மதரசாவுல கொடுக்கப்பட்ட ஒழுக்கத்துக்கு சரியான முறையில் ஹஸரத் என்ன சொல்றாங்க, அதற்கு நீங்க சரியான முறையில் இந்த வயசுலேயே கட்டுப்பாடோடு சரியாக வந்துட்டாங்கன்னு சொன்னா எல்லாமே சரியாயிடும். இப்ப நாம என்ன செய்யறது, மதரசாவில் எந்த நேரத்துக்கு ஹஸரத் வர சொல்றாங்களோ அந்த நேரத்துக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்துடுறது. 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்துடணும். நான் சொல்றேன், நேரம் லேட்டா கூட வரக்கூடாது. ஏனென்று சொன்னால் நம்முடைய பாடத்திட்டம் கூட்டு பாடத்திட்டம் நடந்துகிட்டு இருக்குது. அப்ப கூட்டு பாடத்திட்டம் நடக்குது அப்படின்னு சொன்னா கொஞ்சம் லேட்டா வந்தாங்கன்னு சொன்னா அந்த சப்ஜெக்ட் அவரை விட்டும் போயிடும். அப்ப அடுத்ததுல நம்ம என்ன செஞ்சிருவாரு, உங்க புள்ள நல்ல புள்ள தான், அந்த நேரத்தில் அவர் வராததின் காரணமாக எக்ஸாம் நேரத்தில் அந்த கேள்வி கேட்கப்படும். நல்லா படிக்கிற புள்ள ஃபெயிலாக ஆகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுது. இது யாருக்கு மூலியமாக ஏற்பட்டுருச்சு, பெற்றோராகிய உங்கள் மூலியமாகத்தான். நம்ம சொல்றோம், எதற்காகமா உங்களுடைய தகப்பன்ட கேட்டா எதற்காக உழைக்கிறீங்க, என் மனைவி மக்கள் நல்லா இருக்கணும். மனைவி மக்கள் எங்க வந்தா நல்லா இருப்பாங்க, மதரசாக்கு வந்தால் தான் சரியா இருப்பாங்க. நான் அதற்கு சரியாக அனுப்புறதுக்கு நான் தயார் இல்லை. ஃபஜ்ர் தொழுகையில கரெக்டான முறையில் எழுப்பி அனுப்புறதுக்கு நான் தயாராக இல்லை. எப்படி சரியாக இருப்பாங்க? ஒரு இடத்துல பேரண்ட்ஸ் மீட்டிங் நடந்துச்சு. அந்த அட்டண்டன்ஸை எடுத்து பார்த்தேன். எடுத்து பார்க்கும்போது ஒரு புள்ள மட்டும் என்ன செஞ்சிருக்காரு, நிறைய நாள் ஃபஜ்ர் தொழுகை வரலை, ஆப்ஷனாக இருந்துச்சு. அப்போ அந்த பிள்ளைகிட்ட கேட்டேன், அந்த தாயாட்ட கேட்டேன், அம்மா உங்கள் புள்ள மட்டும் ரொம்ப ஆப்ஷன் ஆகிருக்குது, நிறைய நாள் வரலையே, என்ன காரணம்? அவங்க சொன்னாங்க, ஹஸரத் எந்திரிக்கவே மாட்டுறாரு, தூங்கிக்கிட்டு எந்திரிக்கவே மாட்டுறாரு ஹஸரத் என்பதாக சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், அம்மா கோவிச்சுக்கிறாதீங்க, நான் ஒரு விஷயம் உங்கள்கிட்ட நான் பகிர்ந்து கொள்கிறேன். உங்கள் வீட்டில் நெருப்பு பிடிச்சிருச்சுன்னா என்ன செய்வீங்க, தீ பிடிச்சிருச்சுன்னா என்ன செய்வீங்க? ஹஸரத் ஏன் ஹஸரத் அபசகுணமாக பேசுகிறீங்க சொன்னாங்க. அபசகுணமா? இல்லைம்மா, அல்லாஹ் பாதுகாப்பானாக, ஒரு உதாரணத்துக்காக நான் கேட்குறேன். அப்போ சொன்னாங்க, உடனே எல்லாத்தையும் வெளியேற்று போட்டு எல்லாம் செஞ்சிருவேன் ஹஸரத், அணைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுவேன். உங்கள் புள்ள வீட்டுக்குள்ளே தூங்கிக்கிட்டு இருக்கிறாராமா, என்ன செய்வீங்கன்னு கேட்டேன். அப்போ அதுக்காக விட்டுற முடியுமா ஹஸரத்? தரண்டு இழுத்துட்டு வந்து வெளியே போட்டுற மாட்டேன். அப்ப நான் சொன்னேன், இதை விட பல மடங்கு நெருப்பு அங்க இருக்குது. 3000 ஆண்டுகள் எரிக்கப்பட்ட நெருப்பு. அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் எச்சரிக்கிறான். அப்ப அந்த நெருப்புல போடுறதுக்கு உங்களுடைய பிள்ளைக்கு நீங்க தயாராயிட்டீங்களா என்பதாக கேட்கவுடனே அந்த அம்மா தேமி அழ ஆரம்பித்து விட்டார்கள். அதுக்கு பிறகு 2 வருஷத்துக்கு 2 மாசத்துக்கு பிறகு நான் போனோம். அட்டண்டன்ஸ் பார்த்தா அந்த புள்ள ஒரு நாள் கூட லீவ் எடுக்காம வந்திருந்தார். ஃபஜ்ர் தொழுகை டெய்லி வந்திருந்தார். அப்போ எதையுமே சாதிக்க முடியும். தாய் நினைச்சா என்ன செய்ய முடியும், சாதிக்க முடியும். தாயுடைய துவா மிக பெருசு. புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அந்த உலோ பெரிய கிதாபை எழுதுறதுக்கு அந்த சஹாபியோட அவங்களுடைய அந்த ரஹ்மத்துல்லாஹி அவங்களுக்கு கண்ணு தெரியாது, தாயுடைய துவாவின் காரணமாக கண்ணு கிடைச்சிச்சு. இப்படி நான் நிறைய சம்பவங்கள் சொல்லிக்கிட்டே போவோம், நேரம் இல்லை. அதனால தாய்மார்களே, உங்களுடைய வீடு சரியாகணுமா, நீங்க சரியாகுங்க. உங்களுடைய வீட்டுல சொர்க்கம் கிடைக்கணுமா, சீதேவி ஆகணுமா, வீட்டுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வீட்டுல பெண்கள் சீதேவி ஆயிட்டாங்கன்னு சொன்னா அதன் மூலியமாக அவருடைய கணவர் சொர்க்கத்துக்கு போயிடுவாரு, பிள்ளை சொர்க்கத்துக்கு போயிடுவான்னு சொன்னாங்க. குல்லுக்கும் ராயும் வ குல்லுக்கும் மஸ்ஊலன் அன் ரஅயத்திஹி வல் மர்அத்து ஃபீ பைத்திஹா வ அவுலாதிஹா, வீட்டுடைய விஷயத்திலையும் பிள்ளையுடைய விஷயத்திலையும் அவங்க பொறுப்புதாரிகள். நாம் அதை பார்க்கணும். ஃபஜ்ருடைய நேரமா, எழும்புங்க, முதல்ல நீங்க எழும்புங்க, பிள்ளைகள் அனுப்பி வையுங்க.
உங்களுடைய வீடு அவ்வளோ அழகான வசந்த மாளிகையாக ஆகிவிடும். அப்போ நாம் என்ன செய்யறது? அந்த நேரம் கொடுப்பதற்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே பிள்ளைகளை நான் அனுப்பி வச்சிடுறது. என்னைக்காவது ஸ்கூலுக்கு லீவு போட்டிருக்கிறோமாங்க? யோசிக்க. ஸ்கூலுக்கு போகிற மூலியமாக என்னுடைய பிள்ளைகிட்ட என்ன வளர்ந்துச்சு? ஆனால் மதரசாக்கு போகிற மூலியமாக உங்களுடைய பிள்ளைகளாக சுக்கத்தங்கங்களாக மாறிவிடுகின்றார்கள். அப்போ எது அசலோ அந்த விஷயத்துக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க. அதே போல மதரசாவுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. யூனிஃபார்ம் போடுறது, கிதாபை சரியாக கொண்டு வர்றது, கரெக்டாக உட்கார்றது, இது எல்லாம். அதனால தான் நம்ம கூட்டு பாடத்திட்ட நடக்கிறோம். லேட்டாக வந்தாங்கன்னு சொன்னால் முடியாது. லேட்டாகவே வரக்கூடாதுன்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் லீவு போட்டோம்னு சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்கணும், எல்லாமே அடிபட்டு போய்விடும். அதனால நாம் என்ன செய்யறது? உஸ்தாத் என்ன சொல்லியிருக்கிறாங்களோ, ஹஸரத் என்ன சொல்கிறாங்களோ அந்த நேரத்தில் வர்றது, சரியான முறையில் யூனிஃபார்ம் அணிந்து வர்றது, அதே போல் கிதாபுகளோடு கொண்டு வர்றது, பேக்கை கொண்டு வர்றது, இது எல்லாம் சரியாக செய்யும் பொழுது உங்களுடைய பிள்ளையை பார்க்கும்போது மலக்கு வர்ற மாதிரியே தெரியும். மாஷா அல்லாஹ். இப்பயும் ஆடை கலாச்சாரத்தை அந்த பிள்ளைகள்ட்ட சொல்லி கொடுத்தோம்னு சொன்னால் பிற்காலத்தில் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க? வழி தவற மாட்டார்கள். இப்படிதான் ஆடை அணியணும், இதுதான் ஒழுக்கமான ஆடை என்பது உள்ளத்தில் பதிந்துவிடும். இந்த வயசுலேயே அந்த விஷயங்களை நாம் மதரசாவில் உஸ்தாது கற்றுக் கொடுத்துட்றாங்க. அதனால கொஞ்சம் ஞாபகத்தில் வைங்க. எப்படி 3 வயசு ஆயிருச்சுன்னா எல்கேஜியில் பிள்ளைகளை சேர்த்துறோமோ அதே போல இன்ஷா அல்லாஹ் நியத்து வைங்க. 3 வயசு ஆயிருச்சு, 4வது வயசுல மதரசாவில் கொண்டு வந்து உங்க பிள்ளைய விட்டுறணும். செய்யலாமா? இன்ஷா அல்லாஹ் செய்யலாமா? சொல்லுங்களேன், பெரிய தாய்மாருக்கு சொல்லுங்க. ஏன் வீட்டில் ஒரு பிள்ளை கூட மதரசாக்கு போகாம இருக்கக்கூடாது? எடுப்போமா? இன்ஷா அல்லாஹ் உறுதி எடுக்கலாமா? இன்ஷா அல்லாஹ். இந்த பிள்ளைகள் மூலியமாகத்தான் நமக்கு சொர்க்கம் இருக்குது. அல்லாஹோட அமானிதத்தை அல்லாஹ் கொடுத்துருக்கான். நாளைக்கு அல்லாஹ் கேட்பான். நாளைக்கு என்ன செய்வான்? கேட்பான், உங்களுக்கு குழந்தை செல்வத்தை கொடுத்தனே, எப்படி ஒழுக்கமாக வளர்த்தீங்களா? அந்த பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டியதை செய்யுங்களா? நாம பேச மாட்டோம். அல்யௌம நஹ்திமு அலா அஃப்வாஹிஹிம் வ துகல்லிமுனா ஐதீஹிம் வ தஷ்ஹது அர்ஜுலுஹும் பிமா கானத் யக்ஸிபூன். அன்றைய நாள்ல வாய்களுக்கு பூட்டு விடப்பட்டுரும், கை பேசும், கால் பேசும். இவங்க செய்யல, ஒத்துழைப்பு கொடுக்கல, உள்ளம் பேசும், ஒண்ணுமே செய்ய முடியாது. அதனால நாம என்ன செஞ்சிடக்கூடாது? அல்லாஹ் முன்னாடி போய் தலை குனிஞ்சிடக்கூடாது. நம்ம கொடுத்துருக்க எத்தனை நபர்களுக்கு குழந்தை செல்வம் இல்லை, அல்லாஹ் கொடுத்துருக்கிறான். அவங்கள நாம நம்முடைய பிள்ளைகளை சரியான முறையில் வளர்க்கணும்னு சொன்னா அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான்? அல்லாஹ் கொடுத்த அந்த அமானியத்தை சரியாக நிறைவேற்றணும். அந்த பிள்ளை சரியாக இப்பவே சரியான முறையில் ஒழுக்கத்தை கொடுத்துட்டாங்க சொன்னா பிறகு என்ன செய்ய மாட்டாங்க? வழி தவற மாட்டாங்க. செய்யலாமா? இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்களேன், பெருங்களும் சொல்லுங்களேன். மதரசாக்கு சரியாக அனுப்பிடலாமா? இன்ஷா அல்லாஹ். வீட்டில் எந்த பிள்ளையும் மதரசாக்கு போகாமல் இருக்கக்கூடாது. அப்போ பெரியவங்களாக இருக்கட்டும், வாலிபர்களாக இருக்கட்டும், அவங்களையும் மதரசாக்கு அனுப்பணும். எப்படி தர்த்தி பண்ணுவோம்? என்னுடைய பிள்ளை வெளியூர்ல இருக்கிறாரு, சனி ஞாயிறு மட்டும் வர்றாரா? சனி ஞாயிறு ஸ்பெஷல் காசு வைப்போம். என் பிள்ளைக்கு மார்க்க வேணும், என் பிள்ளையுடைய தொழுகை சரியாகணும், என்னுடைய பிள்ளையுடைய குர்ஆன் சரியாகணும், என்னுடைய பிள்ளையுடைய ஒழுக்கம் சரியாகணும். இதுதான் அசல் விஷயம். இது அல்லாம நீங்க என்னத்தை கொடுத்தாலும் சரி எல்லாமே குட்டிச்சவரா போயிடும். ஒழுக்கம் இல்லாமல் எதை கொடுத்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது. அதனால அதை கத்துக்கணும்னு சொன்னா அல்லாஹ்வுடைய அன்பை பெறக்கூடியது ஒன்றே ஒன்று இருக்குது அப்படின்னு சொன்னா இந்த மார்க்க கல்வி. நாம சரியான முறையில மதரசாவுடைய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு நாம பிள்ளைகளை அனுப்பி வச்சிட்டோம்னு சொன்னா இன்ஷா அல்லாஹ் சும்மா இன்ஷா அல்லாஹ் நாமும் அல்லாஹ்வுடைய கடமையை நிறைவேற்றவனாக, பிள்ளைகளும் சரியான ஒழுக்கமுடையவர்களாக மாறுவார்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. அப்படிப்பட்ட வாழ்க்கையே அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தல்வானாக என்பதாக வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாஹிரு தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.